Guys, welcome back to my another new vlog. Guys, actually பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எடுக்கிற அதாவது இந்த கிளிப் மட்டும் வந்து இன்றைக்கி எடுக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப மழை, எங்கள் வீட்டில் மழை பெஞ்சு போட்டோ குத்தெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ சாமி ஒன்றுக்கு 2 ஆள் தான் வச்சுட்ருக்கேன். எனிவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். வானம் மாதிரி எப்படி பண்ணுது அதான் போமாம்மா, மணி 7 ஆகி போச்சு. இப்போ வந்து தட்டை எடுத்துகிட்டு இருக்கிறோம். என்ன க்ளீன் பண்ணுறது? போடலாம் ஒரு 100 மில்லி குறையும், 1/2 லிட்டரு குறையும், 100 மில்லி. ஆனால் எப்படி மின்னுது பாரு சாமி. நீயே தெரியலமாம்மா, ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் போட்டால் தான் நீயே தெரியவ. அவ்வளோ இருட்டில் தட்டை எடுத்துகிட்டு இருக்கிற. மானம் மின்ற பார்த்தா எனக்கு பயமாகுது. பக்கத்தில் வேறு இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. ஆத்தி வந்துச்சு, கலக்காய் எடுத்துகிட்டு போயிடுச்சா? சரி சரி. கார்த்தி வேகமாக போவோம். வாமா 7 மணி இப்போச்சு. லைட்டு பிடிச்சிட்டு தட்டை இருக்கிறீங்க, நாமளாக தான் இருப்போம். டவுசர் தலைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் கொண்டு வந்துடுறேன், நீ சும்மாவா? ஆமாம்மா, என் கூட படிச்சிங்கன்னா என்னோட வளர்த்தியாக்குறாங்க. சத்தியமாக தான் வானம் மின்றதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வேப்பமாக தெரிய நின்றுக்கிறோம். இந்த வளர்த்திலாம் தேவையில்லை, விஜய் மாதிரி வளரணும். ஜாக்மா தெரியுமா? ஜாக்மா உனக்கு சைனாலேயே நம்பர் 1 பணக்காரர். இப்போ எத்தனை தரதுன்னு தெரியல சைனாவில். அப்போ நம்பர் 1 பணக்கார. அவர் யார் ஹைட்டு திரும்ப இருப்பார்? உன் ஹைட்டு தான் இருப்பார் நினைக்கிறேன். உன்னோட கொஞ்சமாக அதிகமாக இருந்தாலும் உன் ஹைட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவர்லாம் எவ்வளோ வேலைக்கு ரிஜெக்ட் ஆனார் தெரியுமாம்மா? பள்ளிக்கூடத்தில் டீச்சரு, பள்ளிக்கூடத்துலேயே நம்ம படிக்கும்போது நம்ம ஃபெயிலு, அதுக்கப்புறம் இல்லை ஃபெயிலு தான் என்னன்னு தெரில. அப்புறம் காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கல. சீட்டு கிடச்சதுக்கப்புறம் படித்து முடிச்சு வேலை கிடைக்கல. 10 பேருக்கு வேலை கிடச்சுன்னா 10வது 11வது இவருக்கு வேலை கிடைக்காது. அப்படிலாம் இருந்தார். ஆனால் அவர் இப்போ சைனாலே இப்போ இல்லை, அப்பயே பெரிய பணக்காரர். ஜாக்மா. அடி நானே போகலாம், அப்படியே அப்படியே போகலாமா? வீட்டு தானே வரேன். ஏமா நின்றுட்டே இருக்கிற? போமா போமா, மழை வேறு வருது, சீக்கிரம் போ. இது என்ன முன்னாடி பார்த்து போமா. கரெக்டா? சாமி, காத்தடிக்கிற சவுண்டே எப்படி கேக்குது பாரு. மாடு என்ன பண்ணுது? மாடுலாம் தின்னுக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பிச்சு அடிக்குது. வாங்க வச்சுருக்கீங்க காசி கசி கம்முன்னு வா. மழை வந்துருச்சு, வா வா வா. காற்று எப்படி அடிக்குது பாரு. எப்படி ஒரு சூறாவளி காற்று மாதிரி அடிக்குது. இது இதையா இதையா சரி விடு விடு. என்னது கத்துது? உடாய உடாயா இது போய் நான் கட்டுறேன். போடு. தவறு வேறு எட்டுலையே
வச்சு அதை கொண்டு போய் அங்கே கட்டணுமாங்க வச்சு. இதுதான் கட்ட கேட்டா பா அப்பா கதா சாத்துப்பா. பா தேங்காய்க்கு தலைமை விழுந்துருப்பா, அங்கே என்னப்பா பண்ணிட்டு வாப்பா. பா கப்பா கதை சாத்திட்டியா பசி கட்டிட்டியா போலாமா? கொஞ்சம் வளர்த்தையே விட்டு கட்டு, மழை பெஞ்சா. என்ன கோழி கீழே விழுவுது. கவுரா அடிக்கிற காத்து கோழி கீழே பொத்துன்னு விழுவுதுமா. அடுப்பு மூடுமாம்மா, அடுப்பை மூட. ஏய் நாயா டே ராம வச்சு மூடு கவசி அப்புறம் சோறாக்க முடியாது கவசி, அதெல்லாம் போயிருங்க கவசி. இந்த கவர் போதுமா பாரு. ஏன் கவர் வர மாட்டேங்குது கைக்கு. இம்மா இருப்பாளிலாம் மழை பெய்யும். இருப்பாளி ஜலனாபுரத்தில் எதாச்சும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். இன்னும் போயிருக்காது. நின்று போனால் பரவாயில்ல. ஐயா சாக்கோட 36 கிலோ ஐயா. பா இங்கே கம்மியாக தான் கேட்டாங்க. ஏம்மா கொஞ்சோண்டு கோழிக்கறி வதைக்கிறதுக்கு எத்தனை பேர்? மழை இப்படி பெஞ்சா என்ன பண்ணுறது? ஏம்மா பருத்தி சப்பையெல்லாம் கொட்டியிருக்குமா? எவ்வளோ அம்மா எனக்கு சப்பையெல்லாம் ஊறுபட்ட சப்பை கொட்டியிருக்குமா? ஐயோ ஒரு ஆடு அவுந்துக்குச்சு, ஒரு ஆடு அவுந்துட்டு போகுது. தெரியல, அது அவுந்துட்டு அது பாட்டு போகுது. நாட்டு மாட்டுக்கிட்ட போகுது. கௌசி நான் கூட சோறு தின்னுட்டேன் கௌசி. எப்பா கோழிக்கறி எடுத்துருந்தீங்க? இல்லை கோழிக்கறி அப்பா எடுத்து வந்து வந்துச்சு. நேரமாக காற்று மழை வருதுன்னு தெரியுதுமா, சீக்கிரமாக எடுத்துடணுமா? ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு சொம்பு ஆயாய் தண்ணி கொடுத்துட்டுமா. தட்டை எடுத்துக்கிட்டியா? வச்சு என்ன வச்சு பண்ணுறீங்க? இந்த லைட்டு அங்கே பாருப்பா, அங்கே பேட்டரி செவுத்து கிடைக்குது. உக்கார் தூக்கம் வருதா? பையா மழை இன்னும் போய் சவுள் தான் வானம் தான் அடிக்குது. அது என்ன தய கட்டுறாங்க போயா? பா பேட்டரி ஆஃப் பண்ணுப்பா, கரண்டே இல்லை.
பா மானம் பேர் எப்படி மின்னுது தெரியல. மா மா காட்டில் இருக்கிற பூனைக்கெல்லாம் பால் எப்பயே கொண்டு போயிட்டேன். இல்லை மின்னல் பாரு எப்படி மின்னுது. அம்மா எனக்கும் டீ வேணும். அம்மா இதமான மலைக்கு ஒரு சுவையான சூடான டீ தேநீர் வேண்டும். டீ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அம்மா அம்மா பேட் லைட் ஆஃப் பண்ண சொன்னம்மா கௌசியை சார்ஜ் போயிருமா ஏற்கனவே கரண்ட் இல்லை. கௌசி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது தலை பாரு. கௌசி டீ கம்மியாவிய சும்மா ஒரு கிணறு அளவுக்கு வச்சுட்டு இருக்காத. என்ன ராம கொயாட்ட மலையறதுக்கு வந்து இங்க படுத்துக்கிட்டான். ஏண்டா அம்மா என்னம்மா இப்படி அடிக்குது. என்ன இப்படி அடிக்குது கௌசி சவுண்டு பார்த்தியா? இரு கட்டலாம். ஆயா பேர் நல்லா உள்ள போய் உக்காந்துக்கிட்டு போச்சு. அம்மா பாப்பா டீ பொங்குட்டா பொங்குட்டியா பொங்குட்டா. மானம் இடிக்கு வேறவா ஐயா நீ அங்கே போ குடோனுக்குள்ளே போய் உக்காந்துட்டு பேசுனா இங்கே நீ எங்கே இருந்து பேசுனே தெரில. அங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற. டேஸ்டியா டீ எல்லாம் பொங்க விட்டுட்ட. இல்லை ஃபஸ்ட்டு டீ கேட்டது நான். சரி வேணாம் வேணாம் சொன்னமே எனக்கு குடிச்சது தெரியும். வான எதுக்கு இப்படி இடிக்குது சம்மந்தமே இல்லாம. டீயா மிக்க நன்றி. ஆயாக்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு ராமுக்கு டீ அது ஒன்லி கால் சூப்பு கோழி கால். சத்தியமால வெண்டங்காய் எடுத்துக்கிட்டு வந்து சோத்தை தின்னுவிட்டு பிரியாணி தூங்கி விட்டு. சரி விடுமா விடுமா அப்பாவோட பிரச்சனை அப்பாவுக்கு. ஏன் குட்டி அடிக்கிற சூடா தாங்குது. ஆயாங்க சூடு பத்தாது. எங்க கசுமி எங்க மீன் பண்ணி போச்சு. மீன் பண்ணி போச்சா? எங்கம்மா மீன் பண்ணி போச்சு? அது அப்புறம் அங்கே போது தெரியுதா? தெரியுதா? தெரியுது 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 தெரியுது. சூப்பராக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ மினிமினி பூச்சி பார்க்குறது. அம்மா இதுக்கு முன்னாடி மினிமினி பூச்சி பார்த்துக்கிறியா? நீ ஆயா வீட்டில் இருந்துருந்தா தெரியும். நாங்கள் ஆயா வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்.
நானும் ஆயா வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனா நம்ம வீட்டுக்கு 4-5 தான் மீன்மணி போச்சுப்பா. ஆயா வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கதான் நான் 2 அம்மா நாளைக்கு தலைக்கு ஊத்தணுமா வச்சு ரைட் அப்பா அங்கே வாங்கி கொடுக்க வச்சு இப்படி இப்படி குத்தேரே சாஞ்சு போச்சு. தட்டெல்லாம் அங்கே வரைக்கும் போயிடுச்சுப்பா. அந்தாண்ட கத்தெல்லாம் போய் யார் எடுத்துருவா போச்சு கிழிச்சுட்ட. ஸோ இப்போ இரப்பா ஏப்பா எடுத்துகிட்டு கிடக்குற மேலே எவ்வளோ நனைஞ்சிருக்கும். அடித்த காற்றுக்கு போட்ட குத்தேரே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்படி இப்போ பிடிப்பா கம்முன்னு ஒரு வேலைக்கு 7 வேலைக்கு வச்சுக்கிட்டு இப்போ எப்போ நீ இழுப்பா நீ இங்கெல்லாம் குத்தே தூக்கிட்டு கிடக்குது. சரியா போச்சா? கீழே இறங்கி தான் இருக்கும். போதுமா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்குன்னு எண்ணமே இல்லைப்பா. வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ அந்த சரியா போச்சா? இப்போ அதெல்லாம் சரியா போச்சு. கவத்தை போட்டு கட்டினா போகலாம். அந்த பட்டை மரத்தில் இப்போ இங்கெல்லாம் அமுக்க தேவைப்பா. காற்று வந்தது அந்த பக்கம் கிழக்க. நாம் தப்பு பண்ணிவிட்டோம். ஓட்டில் காற்று இது காட்டுதுன்னு உட்காந்துட்டு வேலை எல்லாத்துக்கும் வேலை. இப்போ தான் இது களையெல்லாம் வெட்டி இது பண்ணீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க, அதுங்காட்டி மாதிரி வேலை. இப்போ அதெல்லாம் நனைஞ்சு போச்சு. இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் மழை வராது. மழை நின்றுச்சு. இன்னுமே எந்த மழை வருது? கல் வைக்கலாம் வேண்டாமா? கல் வை போகலாம். முன்ன நீங்கள் பண்ணல வைக்காத. இப்போ 1க்கு 2 வேலை. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் ஏதோ வேலை செஞ்சுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு எண்ணமே இல்லை உங்களுக்குலாம். அப்படியே காட்டிலே இது பண்ணிகிட்டே இருக்கும். பறிச்செடியெல்லாம் சாஞ்சு போச்சாட்டிங்க. இது வைக்கலாம் வேண்டாமா? வை இப்போ. இங்கே போடுது இந்த பக்கம் போடு. இப்போ காஞ்சிக்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம். தட்டு அப்புறம் கலர் மாறாதா? கருப்பு கலர்லாம் நம்ம எப்படி திங்க மாடலாம்? சார் மேல் குத்தேர் அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சு. மேல் குத்தேர் தூக்கிட்டு வந்துருச்சு. சும்மா நீங்கள் இந்த சைடு நெத்திக்கு அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. படுத அந்த மாதிரி குத்தி அந்த குத்தைக்கு போட்ட மாதிரி முழுசாக கீழே எடுத்துட்ருக்கணும். நான் எங்கே இந்த குத்தைக்கு எங்கே எடுத்தேன்? நீயும் அப்புறம் தான் போட்டீங்க. சரி நானும் அந்த சைடு வரவே இதை நான் தொடவே கிடையாது. இந்த பக்கம் கல்லை குத்தி வச்சுட்டு வந்தோம். இப்போ அடுத்து அதிகமாகவும் இந்த பக்கம் கம்மியாக வந்ததுனால அப்படியே வல்லம் தூக்கி தள்ளி போயிடுச்சு. எனக்கு அப்பயும் 2 நாளாக பார்க்கும்போது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. விளைவாய விட்டு வரைக்கும் தட்டு போயிடுச்சு. அப்புறம்
இப்போ போய் பொறிக்கிட்டு வந்தோம். அதெல்லாம் நினைஞ்சு போய் தான் கிடக்குது. ஆமாம், நாளைக்கெல்லாம் பிரித்து தான் போடணும். முழுசாக பிரிக்க தேவையில்ல. சரிப்பா. சார் நாங்களும் காற்றடிச்சப்போ வந்து பார்க்கணும், வந்து பார்த்துருந்தாங்கன்னா கட்டியிருக்கலாம். வாழைமரம் சாஞ்சு போச்சு. எப்படியும் கடலை கொண்டாச்சு சேஃபாகுது. ஸோ அந்த சைடெலாம் போயிடுச்சு, எல்லாம் போய் பொறிக்கிட்டு வந்தோம். வெயில் அடிச்சால எடுத்து சார் அந்த சைடு ஐகாட்டில் போட்டால் பேசுவாங்க. இங்கேயே போடு, அங்கே எதுக்கு போடுறேன்? காயுமான்னு தெரியலையே. வெயில் அடிச்சா காஞ்சி போயிருந்தாங்க. காற்று அதிகமாக போயிட்டு. சார் ஆனால் காற்றோன்னா செம காற்று. போனே காற்று கொஞ்சம் நஞ்ச காற்றுலாம் இல்லை. அப்போ தான் ராஜ்யம்லேருந்து நானும் பார்த்தேன். முள்ளை பொதுத்தினது சூப்பர். சரி காலையே பறிக்கலாம். ஆக்சுவலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னே தெரில, ஒரு வேலைக்கு 2 வேலையாக வந்துக்கிட்டே இருக்குது. மழை வந்தாலே ஆக்சுவலி படுதா ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம், பட் படுதா பிடிங்க காற்றானா ரொம்ப ரொம்ப கனமாக அடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த காற்றால் வந்து குத்தேரி அப்படியே பாதி அப்படியே அந்த சைடு போயிடுச்சு. எனவே இன்றைக்கி காலையிலலாம் ஃபுல்லாக வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.